இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக அவுல்ல லட்டு எப்படி பண்ணலான்னு நாங்கள் பார்க்க போகிறோம். உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும், நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். சரி வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1/4 கப்பு போல் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன், 1/4 கப்பு நிலக்கடலை, ரெண்டையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துருக்கேன். அவளையும் சேர்த்து நல்லா வறுத்துருங்க. இது நல்லா உடஞ்சி வர ஸ்டேஜுக்கு வறுபட்டதுக்கப்புறமா இதை ஒரு தட்டில் சேர்த்து இதை நல்லா ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறட்டும். இந்த டைமில் நம்ம கடாயில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெரிய பெரிய பபிள்ஸாக வரது வரைக்கும் நல்லா காய வச்சு எடுங்க. பாகுபதம்லாம் பார்க்க வேண்டாம். இப்போ இன்னொரு சின்ன தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு முந்திரி, பம்கின் சீடு இது கொஞ்சமாக சேர்த்து நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா இதில் 10 போல் உலர் திராட்சை இதையும் போட்டு நல்லா வறுத்தெடுத்து நம்ம மாற்றி வச்சுக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ஆல்ரெடி வறுத்தெடுத்த அவலெல்லாம் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சா அதை அப்படியே நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருந்தோம்ல நாட்டு சக்கரை போட்டு அதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் கூட ஒரு 1/4 கப்பு போல் துருவின தேங்காவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உருண்டைகளை பிடிச்சிக்கலாம். கடைசியாக வறுத்த முந்திரி திராட்சை எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட சைஸுக்கு நீங்கள் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவோட ஃபுல் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.